Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் 12ஆம் வகுப்பு பாடப்பகுதியிலிருந்து மனித நலன் மற்றும் நோய்கள் பாடப்பகுதியில் பாக்டீரியல் டிசீஸ் பத்தி நம்ம போன காணொளியில டீடைல்டா பார்த்தோம். சென்ற ஆண்டுகள்ல இந்த பாடப்பகுதியிலிருந்து போட்டித் தேர்வுகள்ல கேட்கப்பட்ட வினாவிடைகள் பத்தி நாம டீடைல்டா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி பாருங்க. கூற்று: காலராவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு குளுக்கோஸ், எலக்ட்ரோலைட் மற்றும் நீர் அளிக்கப்படும். இது சரிதானே? ஆமா. காலராவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? உப்பும் சர்க்கரையும் கலந்த தண்ணீர் பருகிறதுக்கு கொடுப்போம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகப்படியான உடம்புல இருந்து நீர் இழப்பு இருக்கும். அதை சரி செய்யறதுக்காகவும் ஊட்டச்சத்து குறைபாடு, குளுக்கோஸ் சத்து குறைபாடை சரி செய்யறதுக்காகவும் நம்ம என்ன செய்வோம்? இது கொடுப்போம். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? காலராவால் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு குளுக்கோஸ், எலக்ட்ரோலைட் மற்றும் நீர் அளிக்கப்படும். காரணம், நோய் உண்டாக்கும் கிருமிகளால் நீரிழப்பு ஏற்படுத்தப்படுகிறது. இது எய்ம்ஸ் 1994 கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே என்ன சரிதான். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே அசர்ஷன் அண்ட் ரீசன், கூற்று காரணம், ரெண்டுமே என்னன்னு சொல்றோம்? சரிதான். இதுல பாருங்க, கூற்றும் சரி, காரணமும் சரி. அப்போ எது சரியான விடையா இருக்க முடியும்? பாருங்க. ரைட், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ பாருங்க. கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆகும். இது சரியான விடை. பி பாருங்க. காரணம் கூற்று இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. இது தவறான விடை. சி பாருங்க. கூற்று சரி, காரணம் தவறு. இதுவும் என்ன? தவறான விடை. டி, கூற்று காரணம் இரண்டும் தவறு. இதுவும் என்ன? தவறான விடை. நாம ஆப்ஷன் ஏ சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை ஏ, கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆகும். தவறான விடைகள் பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இரண்டாவது கொஸ்டின். அசர்ஷன் டைபாய்டு கேரியர்ஸ் மே பி cured by surgical removal of their spleen. The reason, the disease germs remain concentrated in it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கூற்று: டைபாய்டு கிருமிகளால் பாதிக்கப்பட்டவரை குணப்படுத்த அவரின் மண்ணீரல் அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்படுகிறது. அப்படியாப்பா? அறுவை சிகிச்சை மூலமா அவருடைய மண்ணீரலை நாம ரிமூவ் பண்ணிடுவோமா? இல்ல. இது தவறான ஸ்டேட்மெண்ட். காரணம் பாருங்க, நோய் உண்டாக்கும் கிருமிகள் மண்ணீரலில் அதிகமாக காணப்படுகிறது. மண்ணீரல்லையா இருக்கும். ஸோ அப்போ இதுவும் என்ன? தவறான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே என்ன? ராங். இது எய்ம்ஸ் 1994 கேட்டிருக்காங்க. இதுல எதுப்பா சரியான விடையா இருக்க முடியும்? டி பாருங்க. கூற்று காரணம் இரண்டும் தவறு. இதுதான் என்னவா இருக்க முடியும்? சரியான விடையா இருக்க முடியும். ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆகும். இது தவறான விடை. பி, காரணம் கூற்று இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. இதுவும் தவறான விடை. சி, கூற்று சரி, காரணம் தவறு. இதுவும் தவறான விடை. நம்ம ஆப்ஷன் டி சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை டி, கூற்று காரணம் இரண்டும் தவறு. தவறான விடைகள் ஏ, பி, சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின். which of the following cause plague? கீழ்கண்டவற்றில் எது பிளேக் நோயை உண்டாக்குகிறது? இது AIPMT 1995 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாம டீடைல்டா அதை பார்த்தோம். பாக்டீரியா நோயில் அந்த கான்செப்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். எது சொல்லுங்க பார்ப்போம். ரைட், எது ஆன்சராக இருக்க முடியும்? நல்லா சத்தமாக சொல்றீங்களே. ஆப்ஷன் சி தான் இதுக்கு என்ன இருக்க முடியும்? சரியான விடையா இருக்க முடியும். எது? எர்சீனியா பெஸ்டிஸ். அப்போ ஏ அப்படிங்கிறது ட்ரைகோனல்லா ஸ்பைராலிஸ். இது தவறான விடை. பி, சால்மனல்லா டைஃபிமியூரியம். இதுவும் என்ன? தவறான விடை. டி, ஆப்ஷன் டி, லீஷ்மேனியா டோனோவானி, கால ஆசார தோற்றுவிக்கக்கூடியது. இதுவும் என்ன? தவறான விடை. இப்போ சரியான விடை எது சொல்லியிருக்கோம்? சி, எர்சீனியா பெஸ்டிஸ் தான் சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா? வாங்க. ஆப்ஷன் சி, எர்சீனியா பெஸ்டிஸ், இதுதான் சரியான விடை. தவறான விடைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? டிப்தீரியா இஸ் காஸ்டு பை. டிப்தீரியாவை உருவாக்கும் காரணி. AIPMT 1997 கேட்டிருக்காங்க. ஏ, நெமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெமட்டோடுகள். இது தவறான விடை.
பி பாக்டீரியா. டிப்தீரியா அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியல் டிசீஸ் தான். ஸோ பாக்டீரியா இதுதான் என்னவா இருக்க முடியும், சரியான விடையா இருக்க முடியும். சி வைரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தவறான விடை. டி இதில் ஏதும் இல்லை, நன் ஆஃப் திஸ், இதுவும் என்ன, தவறான விடை. இப்போ டிப்தீரியாவை உருவாக்கக்கூடிய காரணி அது பாக்டீரியா அப்படிங்கிறது நாம பார்த்துருக்கோம். ஆப்ஷன் பி சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். சரியான விடையான்னு பார்ப்போமா, வாங்க. சரியான விடை ஆப்ஷன் பி பாக்டீரியா. தவறான விடைகள் ஏ, சி and D. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. Fifth question, the disease in which thick cough stops the passage of throat and form the layer of mucous membrane is called. தடிமனான இருமல். அந்த என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா தொண்டை பாதையில இடர்பாட்டை ஏற்படுத்தும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. பாருங்க, தடிமனான இருமல் கோழைப்படல அடுக்கின் மூலம் தொண்டையின் பாதையில் இடர்பாட்டை ஏற்படுத்தி உருவாக்கும் நோய் எது? எய்ம்ஸ் 1997ல கேட்டிருக்காங்க. தடிமனான இருமல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். தொண்டர் பாதையில அடுத்தது இடர்பாடு என்னவா இருக்க முடியும்? ஆப்ஷனை பாருங்க, நல்லா பாருங்க, எதுன்னு சொல்லுங்க. ரைட், ஆப்ஷன் சி தான் என்ன இருக்க முடியும், சரியான விடையா இருக்க முடியும். தொண்டையில இடர்பாடு, தடிமனான இருமல், கோழைப்படல அடுக்குல பார்த்தோம் அப்படின்னா மியூக்கஸ் செக்ரீஷன், அதுல தான் வந்து மாறுபாட்டை தோற்றுவிச்சு தொண்டை பாதையில என்ன பண்ணும், இடர்பாட்டை ஏற்படுத்தும். அப்ப என்ன ஆன்சரா இருக்க முடியும்? ஆப்ஷன் சி டிப்தீரியா. சரிங்களா? தவறான விடைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காசநோய் டியூபர்குலோசிஸ், பி டெட்டானஸ் அசையாத்தாடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இதுவும் தவறான விடை. டி பெட்ரூசிஸ், இதுவும் என்ன, தவறான விடை. சரியான விடை சின்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுமா, வாங்க. சரியான விடை சி டிப்தீரியா. தவறான விடைகள் ஏ காசநோய், பி டெட்டானஸ், டி பெட்ரூசிஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 6th question, assertion a cholera patient is given glucose, electrolytes and water. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரியே இருக்கு, பாத்தீங்களா? கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் பாருங்க. ரீசன் வந்து படிச்சு பாருங்க. These plasmolysis the disease causing germ. என்ன சொல்லியிருக்காங்க? கூற்று, ஒரு காலரா நோயாளிக்கு குளுக்கோஸ் மற்றும் எலக்ட்ரோலைட் மற்றும் நீர் கொடுக்கப்பட்டது. இது சரி, ஸ்டேட்மெண்ட் சரி. என்ன சொல்லியிருக்கோம்? அசர்ஷன் நம்ம சரின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாத்துங்க, ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க? அவைகள் நோய் உண்டாக்கும் கிருமிகளை பிளாஸ்மா சிதைவு செய்யுது. எது பிளாஸ்மா சிதைவு செய்யுது? நம்ம கொடுக்குற நீரும் எலக்ட்ரோலைட்டும் குளுக்கோஸும் போய் என்ன பண்ணுதான், நோய் உண்டாக்கும் கிருமிகளை பிளாஸ்மாலைசிஸ் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? இல்ல, இது தப்பு. இது எய்ம்ஸ் 1998ல கேட்டிருக்காங்க. இதுல நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவோம். கூற்று சரின்னு சொல்லியிருக்கோம், காரணம் தவறுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப எது சரியான விடையா இருக்க முடியும்? ஆப்ஷன் சி தான் வந்து என்ன இருக்க முடியும், சரியான விடையா இருக்க முடியும். ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆகும், இது தவறான விடை. பி கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல, இது தவறான விடை. டி கூற்று காரணம் இரண்டும் தவறு, இதுவும் என்ன, தவறான விடை. சரியான விடை ஆப்ஷன் சி சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா, வாங்க. சரியான விடை சி, கூற்று சரி, காரணம் தவறு. தவறான விடைகள் ஏ, பி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 7th question, கோச் postulates are not applicable to. கோச்சின் அனுமானங்கள் இதற்கு பொருந்தாது. இது AIPMT 1999ல கேட்டிருக்காங்க. நம்ம கான்செப்ட் வீடியோலயே நம்ம பார்த்திருக்கோம். கோச்சோட அனுமானம் எதுக்கு பொருந்தாது, எந்த உயிரினத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆன்சர் என்ன? ரைட், எதுவா இருக்க முடியும் ஆன்சர்? மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் எல்லாம் என்ன, சூடோ ஜீன்ஸா நிறைய ஜீன்ஸ் வந்து மியூட்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். அப்போ கோச்சினுடைய அனுமானங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தூய வளர்ப்பு ஊடகத்துல வச்சு வளர்க்கணும், அந்த ஒரிஜினல் ஸ்பீசிஸ் ஒத்ததா இருக்கணும் அப்படின்னு நிறைய வரைமுறைகள் நம்ம பார்த்தோம் அவருடைய அனுமானங்கள்ல. ஸோ அப்போ இது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, இதுதான் என்னவா இருக்க முடியும், சரியான விடையா இருக்க முடியும். காசநோய் தவறான விடை, நிமோனியா தவறான விடை, காலரா தவறான விடை. சரியான விடை எது சொல்லியிருக்கோம்? மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. ஆப்ஷன் ஏ சரின்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோம் வாங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. தவறான விடைகள் பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 8th question, saline solution is given to patients of cholera because. காலரா நோயாளிகளுக்கு உப்பு கரைசல் தருவது எதற்கெனில்? இது AIPMT 2000ல கேட்டிருக்காங்க. ஏன் காலரா நோயாளிகளுக்கு நம்ம வந்து உப்பு கரைசல் கொடுப்போம்? உடலில் இருந்து அதிகப்படியான வயிற்றுப்போக்கின் காரணமா நீரிழப்பு இருக்கும்.
அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன சொல்லுவோம், உப்பும் சர்க்கரையும் கலந்த திரவ உணவு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. எது சரியான விடையா இருக்க முடியும்? ஆப்ஷன் ஏ பாருங்க. சரியான விடையா? ரைட். என்ன சொல்லியிருக்காங்க? Na+ உடலில் இருந்து நீரிழப்பை தடுக்க, இதுதான் சரியான விடை. தவறான விடைகள் பாருங்க. ஆப்ஷன் பி NaCl ஒழுங்குபடுத்தியாக செயல்படும், தவறான விடை. ஆப்ஷன் சி NaCl சக்தி ஆற்றலை உற்பத்தி செய்யும், தவறான விடை. ஆப்ஷன் டி NaCl பாக்டீரிய எதிர்ப்பொருள், இதுவும் என்ன, தவறான விடை. சரியான விடை நம்ம எது சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கோம். சரியான விடையான்னு பார்ப்போமா வாங்க. Na+ உடலில் இருந்து நீரிழப்பை தடுக்க, இது சரியான விடை. தவறான விடைகள் பி, சி, டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 9th கொஸ்டின். சால்மனெல்லா இஸ் ரிலேட்டட் வித், சால்மனெல்லா இதனுடன் தொடர்புடையது. AIPMT 2001ல கேட்டிருக்காங்க. சால்மனெல்லா டைஃபி அப்படின்னாலே என்ன காய்ச்சலை ஏற்படுத்தும்? சொல்லுங்க, சத்தமா கேட்கல. டைஃபாய்டு ஃபீவர் இல்லையா? நம்ம என்ன டெஸ்ட் சொல்லியிருந்தோம்? சத்தமா சொல்லுங்க. வைடால் சோதனை. ரைட், கரெக்டா சொல்றீங்க. அது வழியா தான் கண்டறிவோம். இப்ப பாருங்க, ஆப்ஷன் ஏ இதுக்கு சரியான விடையா இருக்க முடியும். ஆப்ஷன் பி போலியோ, தவறான விடை. ஆப்ஷன் சி டிபி டியூபர்குலோசிஸ், தவறான விடை. ஆப்ஷன் டி டெட்டானஸ், இதுவும் என்ன, தவறான விடை. சரியான விடை எது சொல்லியிருக்கோம்? டைஃபாய்டு, ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா வாங்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை, டைஃபாய்டு. தவறான விடைகள் பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 10th கொஸ்டின். அசர்ஷன் எஸ்செரிஷியா கோலை, சிஜில்லா ஸ்பீசிஸ் and Salmonella species all responsible for diarrheal disease. Reason: dehydration is common to all types of diarrheal disease and adequate supply of fluids, electrolytes should be ensured அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கூற்று E. coli, Shigella, Salmonella citrinum அனைத்தும் வயிற்றுப்போக்கிற்கான நோய் காரணி. இது சரியா? சரி. காரணம், அனைத்து வகையான வயிற்றுப்போக்கு நோய்களுக்கும் நீரிழப்பு பொதுவானது மற்றும் போதுமான திரவ எலக்ட்ரோலைட்டுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இது சரியா? சரியான விளக்கமா இதுக்கு? எல்லா வகையான வயிற்றுப்போக்குக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம உப்பும் சர்க்கரையும் கலந்த உணவுப் பொருளை நம்ம எலக்ட்ரோலைட்ஸை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நாம சொல்லியிருந்தோம். அது எய்ம்ஸ் 2006ல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆகும். இது தவறான விடை. ஆப்ஷன் பி காரணம் கூற்று இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இதான் என்ன இருக்க முடியும், சரியான விடையா இருக்க முடியும். ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் தவறு, இது தவறான விடை. ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் தவறு, இதுவும் என்ன, தவறான விடை. நாம எது சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் பி சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? கூற்று காரணம் இரண்டு சொல்லியிருக்காங்களா? சரியான விடை பி, காரணம் கூற்று இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. தவறான விடைகள் ஏ, சி அண்ட் டி. ஸ்டூடெண்ட்ஸ், பாக்டீரியல் டிசீஸ்ல இருந்து போட்டித் தேர்வுகளில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது சார்ந்த இன்னொரு வீடியோ பதிவு அடுத்த காணொளியில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.